ஹாய் ப்ரோ. ஹாய். டேய் ரொம்ப டென்ஷனா இருக்குது, டயர்டா இருக்குது. நீ என்ன பண்ற, ஒரு சிக்கன் சொல்லிடுறடா. கிரில் சிக்கன். எனக்கு தான் கிரில் சிக்கன். டேய் மறக்காம சோடாவை சொல்லுங்கடா. என்ன சொல்றீங்களோ இல்ல, சோடாவை மறக்காம சொல்லுங்கடா. பே பண்றது? நீ ஏன் ஐட்டம் இதுல உப்பே இல்லடா. சோடா குச்சி பார்க்கலாம். இந்த முறை இது நல்லா இருக்குடா மச்சி சோடா. சூப்பரா இருக்குடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது நல்லா இல்ல. இவங்க பண்ணதெல்லாம் பார்த்தீங்களா? நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸாகவே இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்டாவோ இல்லை கேங்காக போய் எங்கேயாவது டின்னர் சாப்பிட போகிறோம், ஃபேமிலியாக ஒரு இதுக்கு போகிறோம், எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே என்ன பண்ணுறாங்க, சோடா குடிக்கிறதே வழக்கமாக வச்சுருக்கோம். சிலர் வீட்டில் வந்து வயிறு சரியில்லை, வயிறு அப்செட்டாக இருக்குது, நாங்கள் வந்து சோடா வாங்கிட்டு வாங்க, குடித்தா சரியாயிடும் அப்படின்ற பழக்கத்தை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம். நம்ம கண்டினியூஸாக சோடா குடிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு, ஏன்னா அதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சுகர் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் நம்ம பல்லில் இருக்கிற